ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுடிதார் கழுத்து எப்படி தைக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து கேன்வாஸ் வந்து வெட்டி வச்சுட்டு இந்த மெத்தடில் நம்ம தைச்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து நம்ம பழகுறவங்க வந்து என்ன செய்வோம்னா, இந்த கேன்வாஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண மாட்டோம். ரெடி பண்ணாமல் தைக்கும்போது அது வந்து ஸ்டிப்பாக இருக்காது. இப்படி தைச்சோம்னா கடையில் தைச்ச மாதிரி இருக்கும், நீட்டாக அழகாக. சரிங்களா, அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேன்வாஸை வந்து இப்போ நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். தேய்ச்சா தான் நல்லா அது வாட்டு ஸ்டிப் பண்ணிட்டு தேய்ச்சிட்டு நம்ம துணியை வேஸ்ட் துணியெல்லாம் கொஞ்சம் காலஞ்சி விட்டுட்டு நம்ம வெட்டிட்டு அதை வந்து மடக்கி ஒரு தையல் போட்டுட்டு நம்ம சுடிதார் மேலே வச்சு நம்ம ஸ்டிப் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சுடிதார் வந்து நல்லாயிருக்கும், கழுத்து நீட்டாக இருக்கும், அழகாக பார்க்கவே நம்ம கடையில் தைச்ச மாதிரியே இருக்கும். சரிங்களா, இந்த மெத்தேடை வந்து நம்ம தைச்சி பழகிறவங்களாக இருந்தாலும் இதை நம்ம தைச்சோம்னா நல்லா நீட்டாக இருக்கும், கடையில் தைக்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா.